காரூனின் அழிவுக்குப் பின் பனூ இஸ்ராயேல் மக்கள் இன்னொரு சோதனையை சந்தித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலம் பைதுல் முக்தஸ் ஜெருசலேம் செல்ல உத்தரவிட்டான். ஆனால் அவர்கள் அங்கே வசிக்கும் வலிமையான அமாலிகா மக்களை பார்த்து பயந்து சொல்லினர், ஓ மூசா, அவர்கள் அங்கே இருக்கும்போது நாம் ஒருபோதும் செல்வதில்லை. நீயும் உன் இறைவனும் போய் போராடு, நாங்கள் இங்கேயே இருப்போம். இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வின் கோபத்துக்கு காரணமானது. அதனால் அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் தடுமாறி சுற்றும் வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டனர். ஒரே வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தார்கள். இந்த 40 ஆண்டுகள் வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு அற்புதங்களை அருளினான். இதற்கு பின் அவர்கள் பசியோடு இருக்கும் போதெல்லாம் வானத்திலிருந்து உணவு அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. வானத்திலிருந்து மன்னா, இனிப்பான உணவு இறங்கியது. சல்வா, பறவைகள், இறைச்சி போன்ற உணவு தினமும் வந்து இறங்கின. கல் மீது மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை அடித்தபோது அதிலிருந்து 12 ஊற்றுகள் பீரிட்டு வந்தது. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தனித்தனி தண்ணீர் ஊற்று கிடைத்தது. ஆனால் அல்லாஹ் இதில் ஒரு நிபந்தனை வைத்தான். இந்த உணவை சேமித்து வைக்க கூடாது. அன்றாட வானத்திலிருந்து வரும் உணவை அன்று சாப்பிட்டு விட வேண்டும். மிச்சத்தை சேமித்து வைக்க கூடாது என இறைவன் கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் பனூ இஸ்ராயேல் மக்கள் இறைவனின் கட்டளையை மீறினார்கள். அவர்கள் மன்னா மற்றும் சல்வா உணவை சேமித்து வைத்தனர். இதனால் இறைவனால் தண்டிக்கப்பட்டார்கள். இதற்கு பிறகு பனு இஸ்ராயேல் மக்களிடையே செல்வந்தர் வயோதிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர் மறைமுகமான முறையில் கொல்லப்பட்டார். அவரின் செல்வத்தின் மீது ஆசைப்பட்டு அவருடைய மான்களே கொன்றிருக்கலாம் என மக்கள் சந்தேகப்பட்டு மூசா நபியிடம் இந்த சம்பவத்தை கூறினர். அந்த இருவரில் யார் கொலை செய்திருப்பார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் மக்கள் குழப்பத்தில் இருந்தனர். எனவே இறைவன் மூசா நபியிடம் பனு இஸ்ராயேல் மக்களை ஒரு மாட்டை பலியிட சொன்னான். இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.